शुक्लांभ्रधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मदं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वसिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने एकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं चेयमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापपयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे ते श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण நமஸ்காரம் நம்ம இந்த வாரம் ஸ்ரீ விஸ்வசாஸ்திரநாமம் அப்படின்ற கிரந்தத்திலிருந்து திங்கள் செவ்வாய் 2 நாளும் ஒரு மூன்று நாமங்களாக பகவானின் நாமங்களுடைய அர்த்தங்களை பராசர பட்டருடைய பகவத்குண தர்ப்பணம் அப்படின்ற வியாக்கியானத்திலிருந்தும் ஆதிசங்கருடைய வியாக்கியானம் மற்றும் பலதேவ வித்யாபூஷன் இவங்க 3 பேருடைய வியாக்கியானத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இது வரைக்கும் நம்ம 36 நாமங்களை பார்த்துருக்கோம். கடைசியாக நம்ம பார்த்த நாமம் அப்படிங்கிறது ஈஸ்வரः பாவனோ சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு 3 நாமங்களை பார்க்க போறோம். ஸ்வயம்பு, சம்பு, ஆதித்யா அப்படின்ற இந்த 3 அழகான நாமங்களை பார்க்க போறோம். 37வது நாமம் ஸ்வயம்பு. பூ ஸ்வயம், ஸ்வயம்பு. ஸ்வயம் அப்படின்னா தானாக, பூ அப்படின்னா தோன்றுவது. யார் ஒருவன் ஸ்வயமேன பவதி இது ஸ்வயம்பு, தானாக தோன்றுகிறானோ அவனுக்கு பேரு ஸ்வயம்பு அப்படின்னு சொல்றான். தானாக தோன்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தோன்றுவது அப்படின்னு போயிடுச்சு. நாமும் இந்த உலகத்துல தோன்றியா இருக்கோம். ஆத்மாவிற்கு பிறப்பு இறப்பு கிடையாது அப்படின்னு நமக்கும் தெரியும். நஜாயத்தே மிரியத்தே அப்படின்ட்டு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு. ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. சோ ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? ஸ்வயம்புவா தான் இருக்கு. ஆத்மா தோன்றிதான் இருக்கு. ஆத்மா பிறக்கிறது கிடையாது, ஆத்மா தோன்றுகிறது இந்த உலகத்துல. இதெல்லாம் அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா நீயும் பிறக்கிற நானும் பிறக்கிறேன் இந்த உலகத்துல, ஆனா எனக்கு மட்டும் ஆத்மான்னு பேர் வச்சுட்டு உனக்கு மட்டும் பரமாத்மான்னு பேர் வச்சுக்கிட்டியப்பா, அது என்னப்பா நியாயம்? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தானே பிறக்கிறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, உண்மைதான்ப்பா, நீய நானும் பகூனிமே வெதீதானே ஜன்மானி தவச அர்ஜுனர் தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ நான் நிறைய பிறகுகள் பிறந்திருக்கோம்ப்பா அர்ஜுனா, என்ன தெரியுமா வித்தியாசம்? தானியகம் வேத சர்வாணி,
எனக்கு எல்லா பிறவிகளும் ஞாபகம் இருக்கு. நான் எத்தனை பிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க போறேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. நான்யகம் வேத சர்வாய் நத்வம் வேத பரஞ்ச. ஆனா உனக்கும் எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதுதான் வித்தியாசம். சோ உனக்கும் எனக்கும் ஞானத்துல வித்தியாசம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கிருஷ்ணர் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழகான 3 ஸ்லோகங்களால தான் இந்த உலகத்துல எதற்காக தோன்றுகிறேன், எப்படி தோன்றுகிறேன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த நம்மளுக்கு கிருஷ்ணர் இங்க பிரகடனப்படுத்துறார். கிருஷ்ணர் பொதுவா இந்த மாதிரி பேசிக்கிற ஆள் கிடையாது. நான் அவதாரம் பண்ண வந்திருக்கேன், நான் இதை பண்ண வந்திருக்கேன், அதை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிக்க மாட்டார். யாருமே தன்னுடைய பெருமையை பேசிக்கிறது அவ்வளவு இஷ்டம் இருக்காது யாருக்குமே. அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, அதோட பெருமை பேசிட்டே இருப்பாங்க. நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பெருமையை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் அப்படி பெருமையை பேசிக்கிறது இஷ்டம் கிடையாது. ஆனா அங்க யமுனாச்சாரியர் சொல்றாரு, அர்ஜுனன் வந்து இந்த சாக்குல தான் கிருஷ்ணரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு கேட்கிறானா. நான் தான் வீடியோ ஆன் பண்ண முடியல, நீங்க வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சு ஆன் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ண முடியுமா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? சும்மா சும்மா போய் கேட்டா கிருஷ்ணன் போடா போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவானா. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, இப்ப நம்ம அப்பா அம்மாவே இருக்காங்க, அவங்களுக்கு 60வது கல்யாணம் நடக்குது. 60வது கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பசங்க எல்லாம் சுத்தி உட்காந்துட்டு, அப்பா இல்ல அம்மா, யாரு ஃபர்ஸ்ட் சந்திச்சீங்க, யார் யார் முதல்ல பாத்தீங்க, யார் யார்கிட்ட முதல்ல உங்களுடைய விருப்பத்தை சொன்னீங்க, எப்படி கல்யாணம் நடந்துச்சு, இதுல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அப்ப சொல்லுவாங்க. ம். சும்மா இருக்கும் சமயத்துல போயிட்டு, நீங்க உங்க கதையெல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய காதல் கதையெல்லாம் சொல்லுங்க, போடா போடா வேற வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அந்த கரெக்டான சிச்சுவேஷன் வந்து கேட்டா, அப்ப என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்துக்கு சொல்லிருவாங்க. அதுபோல அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிறான் கரெக்ட்டா. இங்க தான் என்ன பண்ண போறான், கீதாச்சாரியனா இருக்கான். ஸோ கீதாச்சாரியன் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பா பதில் சொல்லிருவாரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுன் என்ன பண்றான், சரியான கொஸ்டின்ஸ் கேட்கிறான். கிருஷ்ணருடைய பெருமையை வெளில கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்றான், இந்த கொஸ்டின்லாம் கேட்கிறான். ஸோ அதுலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துல எப்படி தோன்றுகிறேன் அப்படின்னா, அஜோபி சன் அவ்வியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு சொல்லி சொல்றார். அர்ஜுனா, நான் உன்னை போல கர்மாதீனமா பிறக்கிறது கிடையாதுப்பா, நான் கருணையினால பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நாமெல்லாம் இந்த உலகத்துல யாருமே வந்து நம்ம அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கலாம் பிறக்கிறது கிடையாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரும் நம்ம கிட்ட ஆல்பம் எல்லாம் காட்டல, இந்த பாருங்க இந்த ஆல்பத்தை பாருங்க, இதுதான் உங்க அப்பா, இதுதான் உங்க அம்மா, உங்க உணவு இப்படிதான் இருக்க போகுது, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு யாரும் நம்ம கிட்ட என்ன கேட்கல, சாய்ஸ் எல்லாம் கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம நல்ல அப்பா அம்மாவையோ நல்ல உடம்பை சூஸ் பண்ணிருப்போம். நமக்கு அப்படிலாம் சாய்ஸ் எல்லாம் யாரும் கேட்கல, பிடிச்சி தள்ளி விட்டாங்க, நம்ம வந்து பிறந்துட்டோம். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, தன்னுடைய அப்பா அம்மா எங்க பிறக்க போறோம், என்ன பண்ண போறோம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு வந்து பிறக்கிறார். பிதரம் ரோச்சயாமாச தசரதம் ராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே வால்மீகி ரிஷி சொல்றார். என்ன ஆகுது, தசரதன் நினைச்சிட்டு இருக்கானா எனக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. ராமன் நினைச்சிட்டு இருக்கானா எனக்கு ஒரு அப்பா வேணும்னு நினைச்சிட்டு இருக்கானா. தசரதனுக்கு எத்தனையோ பிள்ளைகள் கிடைச்சிடலாம். ஆனா ராமருக்கு அப்பாவை தேடுறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராமருக்கு ஒருத்தர் அப்பாவா வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு தகுதி வேணும் இல்லையா? அப்ப யாரு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பகவான் நினைச்சாராம், எனக்கு ஒரு அப்பாவன்னு நினைச்சாரு இல்லையா? அவன் புள்ளவன் நினைச்சிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே சமயத்துல நினைக்கும் போது தசரதனுடைய தலையில அக்ஷதேவன் இருந்து அங்க அந்த வீட்டுல பிறந்தாராம். அப்படியாக தன்னுடைய தாய் தந்தையை தானே தேர்ந்தெடுத்து பிறக்கிறதுனால அவனுக்கு பேரு ஸ்வயம்பு அப்படின்னு சொல்லி சொல்றான். தன்னுடைய இச்சையினால இச்சையினால தோன்றுகிறதுனால அவனுக்கு பேரு ஸ்வயம்பு அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம போன வாரமே இதை பத்தி பார்த்திருந்தோம். கிருஷ்ணருடைய தோற்றத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கக்கூடிய அழகான ஸ்லோகத்தை பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தம் அத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷம் கலசோபி கௌஷிதம் பீதாம்பரம் சந்திரபயோத சௌபகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். தம் அத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த விளக்கங்களை நம்ம போன வாரம் பார்த்தோம். எப்படி பகவான் தோன்றும் பொழுது எல்லா விதமான ஆபரணங்களோட எல்லா விதமான ஆயுதங்களோட சுயமா தோன்றுகிறார் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதனாலதான் ஸ்வயம்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்வயம்புவா தோன்றிய விக்கிரகம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது ஸ்வயம்பு விக்கிரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? விக்கிரகங்கள்ல ஸ்வயம்பு விக்கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேவர்களால பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் அப்படின்னு இருக்கு. ரிஷிகளால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் இருக்கு. ராஜாக்கள் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் அப்படின்னு இருக்கு.
அதுக்கப்புறம் குறைஞ்சது மனுஷங்க பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படியாக விக்கிரகங்கள்ல ரொம்ப உயர்ந்ததா போற்றப்படுவது சுயம்பு விக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல சுயம்பு அப்படின்னா நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். எத்தனை விக்கிரகங்கள் சுயம்புவா தோன்றிய விக்கிரகங்கள் அப்படின்றத விரல விட்டு எண்ணிடலாம். இப்ப அப்படியாக பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, தானாக விருப்பப்பட்டு இந்த உலகத்துல தோன்றுவதனால அவனுக்கு பேரு சுயம்பு அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார். சரி, பகவான் ஏன் இந்த உலகத்துக்கு வரணும்? விருப்பப்பட்டு வரணும். அவ்வளவு நல்ல இடமா என்ன இந்த உலகத்துக்கு வர்றது அப்படின்றது. யாருக்காவது லீவ் கிடைச்சது அப்படின்னா, சம்மர் ஹாலிடேஸ்ல சுவிட்சர்லாந்து போவாங்க. யாரும் உகாண்டாக்கெல்லாம் போக மாட்டாங்க. இல்லையா? நமக்கே லீவ் கிடைக்குது. லீவ் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கேயாவது சுவிட்சர்லாந்து இந்த மாரி எங்கேயாவது சுத்தி பார்க்க போவோமே தவிர, உகாண்டாக்கு போக மாட்டோம். இல்ல நமக்கு லீவ் கிடைச்சா எங்கேயாவது கொடைக்கானல் இந்த மாரி ஹில் ஸ்டேஷன் போவோம் தவிர, யாரும் சிறைச்சாலைக்கெல்லாம் போக மாட்டோம். சரிப்பா லீவ் இருக்கு. ஒரு 3 நாள் லீவ் இருக்கு. அப்படியே ஜாலியா போய் ஒரு சென்ட்ரல் ஜெயில்ல போய் ஒரு 3 நாள் தங்கி இருந்துட்டு, அங்க குடுக்கக்கூடிய களியெல்லாம் சாப்பிட்டுட்டு, அங்க இருக்கக்கூடிய சிறைவாசிகள்லாம் பார்த்துட்டு, அப்படியே அனுபவிச்சுட்டு வரலாம்ன்னு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா, அது அவ்வளோ நல்ல இடம் கிடையாது. ஆனா பகவான் என்ன பண்றாரு தெரியுமா? நம்ம உலகத்துக்கு திரும்ப திரும்ப வராராம். இது சிறைச்சாலை போன்ற இடம் தான். இது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடம் தான். மக்களுக்கு இங்க பகவானை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னே தெரியாது. இருந்தாலும் பகவான் வராரு. இதுதான் உத்தவன் வந்து விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. விதுரனும் உத்தவனும் சந்திச்சுறாங்க. கிருஷ்ணன் இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போயிட்டார். போனதுக்கு அப்புறம் விதுரன் வந்து எங்கேயோ ரொம்ப தூரம் புனித யாத்திரைலாம் போயிட்டு வந்துட்டு உத்தவனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது விதுரன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, கிருஷ்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணன் நல்லா இருக்காரான்னு கேட்டோடனே உத்தவன் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. உத்தவன் சொல்றான், துர்பகோ பதலோகோயம் யாதவோ நிதராமபி யஸ்ஸம் சம்வத்சதோ ந விதுர் ஹரிம் மீனா இவோதுபம் அப்படின்னு சொல்றான். விதுரா என்ன சொல்றது? நாம் கிருஷ்ணரை சரியா புரிஞ்சுக்கல. இந்த உலகத்துல கிருஷ்ணர் வரும்போது அவரை ஒரு சாதாரண மனிதரை போல நம்ம என்ன பண்ணிட்டோம்? நடத்த ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவன் உதாரணம் கொடுக்குறான். ஒரு பெரிய நதி இருக்கு. நதியில பார்த்தோம் அப்படின்னா நிறைய மீன்கள்லாம் அதுல துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அந்த நதியில ஒரு ஒரு சந்திரனுடைய பிரதிபிம்பம் தெரியுது அந்த நதியில. அப்ப தெரியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மீன்கள்லாம் நினைச்சதா, இதுவும் ஒரு மீன் போல இருக்கு, ரவுண்டா இருக்கக்கூடிய மீன் போல இருக்கே அப்படின்னு நினைச்சதான். உண்மையில அதுக்கு தெரியல. இது மீன் கிடையாது. இது சந்திரன் ரொம்ப உயரத்துல இருக்கு. இதனுடைய பிரதிபிம்பம் தான் இங்க இருக்குன்னு சொல்லி தெரியவே இல்லையாம். அத நினைச்சு இதுவும் ரவுண்டா இருக்கக்கூடிய வெள்ளை மீன் அப்படின்னு நினைச்சிடுச்சாம். இந்த சந்திரனை பார்த்து. அதுபோல நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டோம்? இந்த கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான்னு புரிஞ்சுக்காம, அவர் ஒரு சாதாரண மனிதர போல நம்ம நடத்த ஆரம்பிச்சிட்டோமே! நமக்கு கிருஷ்ணருடைய அருமை புரியாம போயிடுச்சே! அப்படின்னு சொல்றான். இதேபோல இன்னொரு உதாரணம் குடுக்குறாரு. கங்கை கரையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு படகு நின்னுட்டு இருக்கும். அங்க நெறைய மீன்கள்லாம் நினைக்குமா, இந்த படகும் கூட ஒரு பெரிய மீன் போல இருக்கு. பாவம் கரையேற தெரியாம நம்மள மாரி தத்தளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்குமா. ஆனா அந்த மீன்களுக்கு தெரியாது, இது மீன் கிடையாது. இது தத்தளிச்சிட்டு கிடையாது. நம்ம எல்லாரையும் கரை சேர்ப்பதற்காக இது இது இந்த இங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்னு தெரியாதாம். அதுபோல பகவான் இந்த உலகத்துக்கு வரார் அப்படின்னா, நம்மை போல அவரும் இந்த உலகத்துல வந்து கஷ்டப்படுறார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர் இந்த உலகத்துக்கு வர்றது அவருடைய இச்சையினால தன்னுடைய சொந்த சக்தியோட எந்தவித பாதிப்பும் இல்லாம வரார். எதற்காக வரார் அப்படின்னா, நம்மளை கரையேற்றுவணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வரார். யாருடைய உந்துதலுக்கு பெரும் யாருடைய உந்துதலாலையும் பகவானை இங்க கொண்டு வரவே முடியாது. தன்னுடைய இச்சையினால வரார். அந்த இச்சைக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம மேல இருக்கக்கூடிய காரணமற்ற கருணை தான். இவங்கள எப்படியாவது நம்ம கூட்டிட்டு வந்துட முடியாதா? இவங்கள எப்படியாவது நம்ம கரை சேர்த்துட முடியாதா? அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்ணார்? பகவான் இந்த உலகத்துக்கு மறுபடியும், மறுபடியும் வர்றதுனால தான் அவருக்கு பேரு ஸ்வயம்பூ அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ரொம்ப அழகான பேர். அடுத்தது ஷம்புகு அப்படின்னு பேர் குடுக்குறார். ஸ்வயம்பூ அப்படின்ற பேருக்கு நம்ம நிறைய கதைகள்லாம் பார்க்க முடியும் சாஸ்திரத்துல இருந்து. அதுல ஒரு கதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணனிலிருந்து ஒரு கதை சொல்லலாம். யாருக்கெல்லாம் கதை கேட்கணும்னு ஆசை இருக்கு? கிருஷ்ணோட கதை. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கலாம் கிளாஸ் கேட்குறீங்களா அப்படின்னு தெரியவே இல்ல. நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணவே இல்ல. ஒரு 20 பேராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணா தான் நான் கதை சொல்லுவேன். இல்லன்னா அடுத்த அடுத்த நான் பேருக்கு போயிருவேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 18 தான் வந்திருக்கு. இன்னும் 2 பேர் வரணும். ஓகே. 20 ஆகி போயிடுச்சு. சரி, அப்ப கதை சொல்றேன்.
வேலை நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். இல்ல நான் பண்ணி லேப்டாப் கிட்ட பேசுற மாதிரி எப்படிடு. சரி. கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, துவாரகையில தன்னுடைய நண்பன் அர்ஜுனோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, திடீரென்ட்டு ஒரு பிராமணன் அலற சத்தம் கேட்குது. ஐயய்யோ! இந்த நாட்டுல அரசாங்கம் நடந்துட்டு இருக்கா? ராஜா இருக்கானா? இந்த ஊர்ல மனுஷங்க இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம், புலம்பல் சத்தம். யார்றா இப்படி சத்தம் போடுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அர்ஜுனன் வெளில போய் பார்க்க போறான். அப்பயே கிருஷ்ணன் சொன்னான், "நீ போகாதப்பா, இங்கேயே இருப்பா. அந்த ஆளு இப்படிதான் வருவாரு, கத்துவாரு, அப்புறம் போயிடுவாரு. நீ போகாதன்னு" சொல்லி சொல்றான். அர்ஜுனன் போய் கிடுகிடுன்னு போய் பார்க்குறான். என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அந்த பிராமணன் சொல்றான், "இந்த ஊர்ல ஒரு ராஜாவும் கிடையாது, ஒரு அரசாங்கமும் கிடையாது, ஒரு பாதுகாப்பும் கிடையாது. எல்லாம் வீணா இருக்கு இந்த ஊரே" அப்படின்னு சொல்லி சொல்றான். "என்ன விஷயம்?" "எனக்கு என்னுடைய மனைவி அப்பப்ப கர்ப்பம் தரிச்சு பிரசவிப்பா. பிரசவிச்ச உடனே ஒரே ஒரு வாரத்துல அந்த குழந்தை காணாம போயிடுது. யார் வந்து தூக்கிட்டு போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை காணாம போயிடுது. நானும் வந்து ராஜா கிட்ட முறையிட்டு முறையிட்டு பார்த்துட்டேன். ஒருத்தரும் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாரி தெரியல." சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார். சொன்ன உடனே அர்ஜுனன் சும்மா இருக்காம அவன் வந்து வாக்கு குடுத்துட்டான். இந்த முறை உன்னுடைய குழந்தைய பாதுகாத்து குடுக்குறது என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், பெரிய வீரவசனம் பேசிட்டான். கிருஷ்ணன் அப்பயே சொன்னான். "ஏன்டா இதெல்லாம் பண்ற? உனக்கு தேவையில்லாத வேலையாடா? அவன் குழந்தை போச்சுன்னா அவன் பார்த்துக்கிட்டு போட்டும். நீ ஏன் தேவையில்லாம மூக்க நுழைக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "அது எப்படி விடுறது? நான் பார்த்துக்கிறேன்" சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட சொல்லிட்டான். சொன்ன உடனே கிருஷ்ணரும் சரி அப்படின்னு விட்டார். அந்த பிராமணன் மறுபடியும் ஓடி வரான். "எனக்கு என்னுடைய மனைவி இப்ப குழந்தை பிரசவம் அந்த கர்ப்பம் தரிச்சிருக்கா. பிரசவிக்க போறா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு" சொல்லி கூப்பிடுறான். அர்ஜுனன் போய் என்ன பண்றான், அங்க தன்னுடைய அம்புனாலே என்ன பண்றான் அப்படின்னா, மொத்த அந்த வீட்டையும் அங்க வந்து பெரிய பாதுகாப்பு வலை மாரி போட்டு குடுத்துட்டான். உள்ள காத்து கூட வர முடியாது. அந்த குழந்தை அந்த பெண்மணியும் பிரசவிச்சுட்டா. குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்ட 5 நிமிஷத்துல குழந்தை காணாம போயிடுச்சு. மறுபடியும் ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டான். ஐயய்யோ! ஐயோ! என் குழந்தை போயிடுச்சே! குழந்தை போயிடுச்சுன்னு அழுக ஆரம்பிச்சுட்டான். அர்ஜுனன் யோசிச்சு பார்க்குறான். என்னது குழந்தை போயிடுச்சா? என்ன ஆனது? சொல்லி வந்து பார்க்குறான். ஏன்டா நீ இப்படி பண்ற? உன்னால ஒண்ணும் முடியலன்னு சொல்ல வேண்டியது தானே! இதுக்கு முன்னாடி 1 வாரமாவது குழந்தை தங்கும். நீ வந்த உடனே 5 நாள்லயே குழந்தை காணாம போயிடுச்சே! உனக்கெல்லாம் எதுக்குடா கையில வில்லு, அம்பு தூக்கி போட்டுடுறா! அப்படின்னு சொல்லி திட்டிட்டான். திட்டின உடனே அர்ஜுனுக்கு ரொம்ப கேவலமா போயிடுச்சு. யாராவது வில் அம்பு தூக்கி போட சொன்னா அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அ அவனுடைய ஒரு பிரதிஜை. என்ன பண்றான்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போறான். கிருஷ்ணர் கேட்டான், "என்னடா ஆச்சு அர்ஜுனா?" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் தோத்து போயிட்டேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்." அட பாவி! இதுக்கெல்லாம் போய் தற்கொலை பண்ணிப்பாங்களா? "நீ வாடா என் கூட நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கிருஷ்ணா தான் நண்பன் இல்லையா? கூட்டிட்டு போறான். "சரி வா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி கூட்டிட்டு போறான். ஒரு ரதத்துல ஏற ஏற வச்சுட்டு கூட்டிட்டு கிருஷ்ணர் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கவும் இந்த பிராமணன் கீழ நின்னு பார்த்துட்டே இருக்கான். நானு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அவனையும் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டாரு. தூக்கி உள்ள போட்டுட்டு, "வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, அந்த பிராமணன் எல்லாத்தையும் பார்த்து கை கை காட்டிட்டே போறானாம். இந்த அரசியல்வாதிகள்லாம் வண்டியில போகும்போது கூட 4, 5 பேர் ஏறிப்பாங்க. ஏறிக்கிட்டு நாங்களும் இருக்கோம்ன்னு கை காட்டிட்டே போவாங்கல்ல, அதுபோல குழந்தைங்க போன துக்கமே இல்லாம எல்லாத்துக்கிட்டயும் கை காட்டிட்டே போயிட்டு இருக்கானாம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவன கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு லோகமா போறாரு. ஈரேழு 14 லோகங்களுக்குள்ள என்ன பண்றாரு, போய் பார்க்குறாரு. அந்த குழந்தைய தேடி பார்க்குறாரு, கிடைக்கவே இல்ல. கடைசியில யமலோகத்துக்கும் போய் பார்த்துட்டாரு, அங்கேயும் கிடைக்கல. சொர்க்கலோகத்திலயும் பார்த்துட்டாரு, அங்கேயும் கிடைக்கல. எல்லா உலகத்துக்கும் போய் பார்த்துட்டாரு, குழந்தை கிடைக்கவே இல்ல. கடைசியில வைகுண்டத்துக்கே போயிட்டார். நேரா எல்லா பிரம்மஜோதி எல்லாம் தாண்டி பிரகாசமா ஜொலிக்கக்கூடிய அந்த வைகுண்ட லோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்கெல்லாம் யாரும் அப்படி போகவே முடியாது. ஆனா கிருஷ்ணர் சொன்னதுனால என்ன பண்ண முடியுது? அவங்கள கூட்டிட்டு போ முடியுது. வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டாரா? சேர்ந்து இறங்குன உடனே அ கதவு திறக்கப்படுது. வைகுண்ட வாசலுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஆளுடைய அந்த பிராமணனுடைய புத்தி எப்படி இருக்கு பாருங்க. வைகுண்டத்துல அங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோட அவ்வளவு சகாக்களோட அவ்வளவு கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்கள பார்க்க அவனுக்கு தோணல. அங்கேயும் போய் என் குழந்தை எங்கேயாவது இருக்கானா? என் குழந்தை எங்கேயா இருக்கானா? தேடிட்டு இருந்தானாம். இப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்றது கிடையாது. பகவான் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போறது கிடையாது. ஏன்னா வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போனா நம்ம என்ன பண்ணோம்? அங்க போயிட்டோம். இதே மாரி யோசிச்சுட்டு இருப்போம். நமக்கு விருப்பம் கிடையாது உண்மையில. பகவான் அடையணும் அப்படின்ற விருப்பமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அங்க போனா போர் அடிச்சு போயிடும். நமக்கு இங்க பழகி போயிடுச்சு இல்லையா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை பண்ணி, ம் பௌதிகமான வேலைகளை செய்து, இந்த உடம்பை பாதுகாத்து நம்மளுக்கு பழகி போயிடுச்சு. திடீர்னு நம்மள வந்து எதுவுமே இனிமேல கிடையாது. இனிமேல ஒன்லி கிருஷ்ண பக்தி மட்டும் தான். ஒன்லி கிருஷ்ணருடைய நாமத்த சொல்லணும், கிருஷ்ணர பத்தி கேட்கணும், கிருஷ்ணருக்காக நிறைய காரியங்கள பண்ணணும், சேவை பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும், திருவிழாக்கள கொண்டாடணும். இதான் வாழ்க்கை ஃபுல்லா பண்ண போறோம் அப்டின்னா, நெறைய பேரால ஒத்துக்க முடியாது. அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடுமா. அதனால என்ன பண்றது கிடையாது. கிருஷ்ணன் நம்மள கூட்டிட்டு போறது கிடையாது. இங்கேயே வச்சுட்டு பார்த்துக்கிறாரு. சரி இங்கேயே இருங்கப்பான்னு சொல்லிட்டு.
24 மணி நேரமும் எனக்கு எப்ப கிருஷ்ண பக்தி செய்யறதுல போர் அடிக்கலையோ, எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு மாறி போயிடுதோ, அப்ப கிருஷ்ணன் அவன என்ன பண்றாரு, இந்த உலகத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அங்க போய் பார்த்த உடனே இப்படி பார்த்த உடனே கிருஷ்ணர் போய் நமஸ்காரம் பண்றாரு விஷ்ணுவுக்கு. 2 பேரும் ஒரே ஆளுங்க தான். பட் வேற வேற உருவத்துல இருக்காங்க. நமஸ்காரம் பண்றாரு. அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரு, "என்ன சுவாமி இதெல்லாம்?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்லப்பா, நீ வந்து எல்லா உலகத்துக்கும் போயிட்ட. அ இந்த கிருஷ்ண ரூபத்த எடுத்துட்டு எல்லா உலகத்துக்கும் போயிருக்க. எல்லாரும் உன்னுடைய ஆச்சரியமான இந்த இந்த திருவுருவத்த பார்த்து, உன்னுடைய லீலைகள பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நானும் இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிங்க நாங்க 3 பேரும் அத பார்க்கவே முடியல. ரொம்ப தூரத்துல இருக்கோம். நாங்க இறங்கி வரலாமான்னு பார்த்தா, இறங்கி வந்தா இன்னொரு அவதாரமா மாறி போயிடும். அத பண்ண முடியாது. உன்னை எப்படியாவது இங்க மேல கூட்டிட்டு வரணும்னு நெனச்சிட்டு இருந்தோம். இப்ப கூட்டிட்டு வந்துட்டோம். உன்ன கூட்டிட்டு வரதுக்காக இந்த காரியங்கள்லாம் பண்ணோம்." அதுல குறிப்பா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 பேர கூப்பிட்டு சொல்றாங்களாம், "கிருஷ்ணன் இந்த மனுஷனை போன்ற சரீரத்துல வந்தாலுமே கூட, அவன் நம்மைப் போல தோன்றுவது கிடையாது. அவன் ஸ்வயம்பூ" அப்படின்ற பேர்ல கிருஷ்ணர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கிருஷ்ணர் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றார். ஸோ இப்படியாக பகவான் இந்த உலகத்துல வந்தாலுமே கூட, அவருடைய உடலானது கொஞ்சம் கூட இந்த பௌதீகத்தினால பாதிக்கப்படாம இருக்கிறதுனால அவருக்கு பேரு ஸ்வயம்பூ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் இது. கிருஷ்ணருடைய ரூபத்தை எல்லாருமே விருப்பப்படுறாங்க. விஷ்ணு உள்பட அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திரம் இது. ஷம்புகு அடுத்த பேர். 38வது பேரு ஷம்புகு. ஷம்புகுன்னா என்னது? ஷம் அப்படின்ற தாத்து. ஷம் அப்படின்னா சுகம், இல்லன்னா ஆனந்தம். யார் ஒருவன் ஆனந்தத்தை வழங்குகிறானோ அவனுக்கு பேரு ஷம்புகு அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. அந்த ஆனந்தத்தை எப்படி வழங்குகிறான் அப்படின்னா, தன்னுடைய குணங்களால் ஆனந்தத்தை குடுக்கிறார். நமக்கு ஒருத்தர பார்த்து எப்ப ஆனந்தம் வரும் தெரியுமா? அவருடைய குணங்களை நாம் தெரிஞ்சுக்க ஆனந்தம் வரும். வெளிப்படையா பார்க்கும் பொழுது, அவருடைய அழக பார்த்தோ, இல்ல அவருடைய மற்ற செல்வங்கள பார்த்தோ ஒருத்தருக்கு ஆனந்தம் முதல்ல அடிப்படையில வரலாம். ஆனா, அவங்களுடைய குணங்கள் நம்மளுக்கு தெரிய என்ன வரும்? நமக்கு அவங்க மேல வெறுப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே பார்த்த உடனே நம்மளுக்கு பெருசா பிடிக்கல. ஆனா, அவரோட பழக அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் நம்மள வந்து என்ன பண்ணுது? ஆக்கர்ஷணம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுபோல பகவான் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, சர்வ கல்யாண குணங்களோடு இருக்கிறதுனால, அந்த குணங்களை ஆலோசனை செய்து, தியானம் செய்து என்ன பண்றான்? ஒரு பக்தன் ஆனந்தத்தை அடையறதுனால அவனுக்கு பேரு ஷம்பு அப்படின்னு பேர் குடுக்குறார். ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பற்றி விளக்கும் பொழுது வால்மீகி சொல்றார். ராமருடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா, ரூப ஔதாரிய குணைஹி. அந்த ராமர் கிட்ட இருக்கக்கூடிய ரூபம் ரொம்ப அழகான ரூபம். இந்த அழகான ரூபம் என்ன தெரியுமா? ஔதாரியமான குணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஔதாரிய குணம் அப்படின்னா, ரொம்ப கீழ இருக்கவங்க கிட்ட கூட ரொம்ப சகஜமா பழகக்கூடிய குணம் ராமர் கிட்ட இருக்கா. ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, யூசுவலா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுப்பாங்க. ஆனா ராமர் எப்படி தெரியுமா இருக்காரு? தன்னை விட ரொம்ப கீழ் நிலையில இருந்தாலும் கூட, அவன என்ன பண்ணுவாரு? தனக்கு சமமா நடத்தக்கூடிய ஒரு குணம் இருக்கா. அதுக்கு பேரு தான் ஔதாரிய குணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த குணங்கள் தான் பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த குணம் என்ன பண்ணிடுதான், மனிதர்களுடைய திருஷ்டியை அபகரிச்சிடுதாம். ராமர் வந்து அயோத்தியால அ தன்னுடைய தேர்ல போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வெளில வந்து பார்ப்பாங்களாம். தினமும் தேர்ல போவாரு. தன்னுடைய அரண்மனையிலிருந்து அரசவைக்கு போவார். தினமும் போவாரு. ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தினமும் வெளில வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. சரி நேத்து தான் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கும் அதே ராமர் தானே வரப்போறாரு. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா வரப்போறாரு? நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். எப்ப ராமர் வெளில வருவார்ன்னு காத்துட்டு இருக்குமா அந்த அயோத்தியா வாசிகள் எல்லாருமே. வெளில வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் வெளில வந்து நின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? அவ்வளவு கூட்டம் இருக்குமா? அந்த ஜனங்களுக்கு மத்தியில என்ன பண்ணுவாரு ராமர் அப்படியே அந்த ரதம் ஊர்ந்து போகுமாம். இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எங்க மதுரையில பார்க்கலாம். மதுரையில வந்து அழகர் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா, கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குவார். வைகை ஆத்துல இறங்குவார். இறங்கி நடக்கும்போது பார்த்தா தெரியும். அவ்வளவு ஜனங்களுடைய தலை மட்டும் தான் தெரியும். அங்க தண்ணி வைகையில இருக்கக்கூடிய தண்ணியே தெரியாது. நிலமும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. வெறும் ஜனங்களா இருக்கும். அந்த ஜனங்களுடைய கூட்டத்துல அப்படியே மிதந்து போவார் அழகர். எனக்கு அப்பதான் அயோத்தியால ராமர் எப்படி போயிருப்பார் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். சரி அழகர் போயிட்டாரே, நம்ம தான் ஒரு முறை பார்த்துட்டோமே விடுறா அப்படின்னு நினைச்சா விடமாட்டாங்க. எங்க அழகர் வந்தாலும் அங்க ஓடி ஓடி போய் நிப்பாங்க. அவர் வந்து இப்படி ஃபாஸ்ட்டா வந்துட்டு போயிட்டே இருப்பாரு. கடகடன்னு வந்துட்டு போயிட்டே இருப்பாரு.
ஒரு நிமிஷம் தான் பார்க்க முடியும். அதாவது 30 செகண்ட் 20 செகண்ட் தான் பார்க்க முடியும். அதுக்கே ஜனங்க அவ்வளவு ஓடி வந்து பார்ப்பாங்க. எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது. மறுபடியும் பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் இங்க சொல்றாரு, ரூப ஔதாரி குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினம். அந்த ஜனங்களுக்கு நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் அரசியல்வாதிகள் வந்தாங்கன்னா காசு கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆனா அழகர் வந்துட்டான்னு தெரிஞ்சா போதும். ஜனங்க எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது. அவ்வளவு டிராபிக், அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெரிசல்லையும் வந்து நின்னு அந்த ஒரு 10, 20 செகண்டுக்காக அழகரை பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பகவானுடைய அந்த ஔதாரியமான குணம் என்ன பண்ணுது எல்லாரையும், சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ராமரை பார்த்த உடனே அதீவ பிரியதர்சனம், பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்யமா இருப்பாரா. ரம்யமா இருக்கே, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சொல்றாரு, பிரியதர்சனம். அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. அப்படியா, இந்த உலகத்துல நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நல்லா இருக்குமே பாக்குறதுக்கு அப்படின்னா, இல்ல பிரிய தரிசனம். அவரு எப்பயுமே பார்க்கறதுக்கு நல்லா இருப்பார். இந்த உலகத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சமயம் பார்க்க நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வயசாக அது இல்லாம போயிடும். இல்ல 10 முறை பார்த்தா நம்மளுக்கு அழுத்து போயிடும். அப்படி கிடையாது. ராமரை மறுபடியும் பார்த்துட்டே இருக்கலாமா, அழுக்காத ஒரு ரூபமா. தான் பிரிய தரிசனம். அதீவ பிரிய தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அழுக்காத, என்னைக்குமே சளைக்காத ஒரு ரூபம் இருக்கான். அதி பிரிய தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதி இவ பிரிய தரிசனம் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. அது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், நாம் ராமருடைய ரூபத்தை பார்த்து அந்த அழகுல மயங்கிட்டோம் அப்படின்னா, அதன் பிறகு இந்த உலகத்துல எந்த அழகையும் பார்த்தாலும் அழகு தோன்றாதான். ராமர் மட்டும்தான் அழகு தோன்றி போயிடுமா. அதுக்கப்புறம் எந்த அழகு மேல நமக்கு என்ன வர்றது கிடையாது, ஈர்ப்பு வர்றது கிடையாது. அதனால இங்க சொல்றாரு, அதீவ பிரிய தரிசனம். பார்ப்பதற்கு அழகா இருக்கார், பார்ப்பவர்கள் அழகா இருக்கார். அவர் மட்டும்தான் அழுக்காம அழகுடையவரா இருக்காரு. அவர் அழகா நம்ம மயங்கிட்டோம் அப்படின்னா, அதற்கப்புறம் இந்த உலகத்துல வேற எதுவுமே அழகா தோன்ற மாட்டேங்குதான். எதை பார்த்தாலும் சீ சப்புன்னு ஆகி போயிடுச்சா, ராமனுடைய அழகை பார்த்துட்டாங்க அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட அழகுதான் அதீவ பிரிய தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ராம வசிஷ்டர் வந்து பேர் வைக்கிறதுக்காக வரார். இந்த 4 குழந்தைகளுக்கும் பேர் வைக்கலாம்னு சொல்லி வர்றார். வந்த உடனே ராமரை பாக்குறாரு. ராமரை பார்த்த உடனே ராமர் அவர்கிட்ட சொல்றாராம், எனக்கு ராமான்னு பேர் வைங்க, எனக்கு ராமான்னு பேர் வைங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ரூபம் வந்து அவரை தூண்டுதான். அப்பதான் சொல்றாரு, வசிஷ்டர் சொல்றாரு, ராம இதி அபிராமேன பகுஷா தஸ்ய சோபிதாக ரமயதி இதி ராமஹா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். யாரு ஒருவன் காண்பதற்கு ரொம்ப ரம்யமா இருக்கானோ, காண்பதற்கே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கூடியனா இருக்கானோ, அவனுக்கு தான் ராமன் பேர் வச்சார். ஒவ்வொருத்தருடைய குணங்களை பார்த்து என்ன பண்றார், பேர் வைக்கிறார். லக்ஷ்மணன் லக்ஷ்மி வர்தனக அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனுக்கு பேர் வைக்கிறார். பரதன் பெரிய பாரத்தை சுமப்பதனால அவனுக்கு பேரு பரதன். சத்ருக்னன் பெரிய சத்ருவை வந்து துளைச்சதுனால அவனுக்கு பேர் சத்ருக்னன். 4 பேர் ரொம்ப ஆச்சரியமான பேர் இருக்கு இல்லையா. ராமன் பார்ப்பதற்கு ரொம்ப ரம்யமா இருப்பார். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ராமர் பார்க்கறது ரொம்ப ரம்யமா இருக்கார், புரிஞ்சுக்கலாம். லக்ஷ்மணன் லக்ஷ்மி வர்தனகா அப்படின்னு பேர் இருக்கிறார். அவனுக்கு லக்ஷ்மி அவ்வளவு கொட்டி கிடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லக்ஷ்மணுடைய வாழ்க்கை, சின்ன வயசுல ராமர் காட்டுக்கு போனா பின்னாடியே இவனும் காட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 14 வருஷம் காட்டுக்கு போறார் ராமர், பின்னாடியே போறான். அரசாங்கம் கிடையாது. மறுபடியும் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்றான், ராமருக்கு பின்னாடி இருந்து சேவை பண்ணிக்கிட்டே இருக்கான். உண்மையில அவனுக்கு என்ன லட்சுமி இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவனுக்கு பகவத் கைங்கரியம் அப்படின்ற பெரிய தனம் அவன்கிட்ட இருக்கான். 14 வருஷம் என்ன பண்றான், ராமருக்கும் சீதைக்கும் எந்தவித தடங்களும் இல்லாம சேவை பண்ணிட்டு இருந்தானா. அதுவே அவனுக்கு பெரிய சந்தோஷமா. ஏன்னா அயோத்தியில இருந்தான் அப்படின்னா, அப்படிலாம் ராமருக்கு சேவையே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் குறுக்கிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் வேற யாருமே கிடையாது, நம்ம ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சேவை பண்றதுல அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு ஆசையா, அவ்வளவு ஆனந்தமா. அந்த ஆனந்தத்தை அவன் கிடைச்சதுனால, அந்த ஆனந்தம் சேவை அப்படின்னு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை பெற்றதுனாலதான் அவனுக்கு பேரு லக்ஷ்மணன், லக்ஷ்மி காந்தன் அப்படின்ட்டு லக்ஷ்மி வர்தனக அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. பரதன் அப்படின்னா என்னது, பாரத்தை சுமப்பவன் அப்படின்னு பேர் வச்சார். என்ன பாரத்தை அவன் சுமந்தான் அப்படின்னா, தனக்கு சொந்தமில்லாத அயோத்தியை தனக்கு சொந்தமாக 14 வருஷம் சுமந்து அதை சரியா பொறுப்பா பார்த்துக்கிட்டு மறுபடியும் ராமர் வரமும் திருப்பி கொடுத்தான் இல்லையா, அதுதான் இருக்கிறதே பெரிய பாரமா இந்த உலகத்துல.
நம்ம கிட்ட யாராவது வந்து ஒரு நல்ல பொருளை கொடுக்குறாங்க, இது நீங்க வச்சிருங்க, பத்திரமா வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. கொடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்கே, நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபோனே கொடுக்குறாங்க. நீங்க ஃபோன் வச்சிருங்க, யூஸ் பண்ணாம வச்சிருங்க, நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட இந்த ஃபோனை வாங்கிக்கிறேன் சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, ஃபோன் சும்மா தான் இருக்கு, அப்பப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், என்ன பண்ணுவோம்? அப்பப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதுக்கப்புறம் அதுல நம்ம பழக்கப்பட்டு வருவோம். அதுல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துரும். 2 வருஷம் கழிச்சு அவர் வந்து கேட்கிறாரு, "என்னங்க அந்த ஃபோன குடுங்க." "என்ன சார் ஃபோன குடுங்கன்னு கேட்கிறீங்க? நான் இத்தன நாளா நான் தான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு தான் சொந்தம் இது. நான் குடுக்க முடியாது." அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு குடுப்போம். அது போல தான் அயோத்தியா என்ன பண்ணாரு? ராமர் குடுத்துட்டு போனாரு. தனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த அயோத்தியை நல்லா பரிபாலிச்சானாம். ராமர் திரும்பி வந்த உடனே பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் ராமர் கிட்ட ஒப்படைக்கிறான். அயோத்தியா ஒப்படைக்கிறான். "அண்ணா, நீங்க என்கிட்ட எப்படி அயோத்தியா ஒப்படைச்சுட்டு போனீங்களோ, அந்த அயோத்தியை காட்டிலும் 10 மடங்கு தானியம் அதிகமா இருக்கு. 10 மடங்கு கஜானா அதிகமா இருக்கு. 10 மடங்கு சிப்பாய்கள் அதிகமா இருக்காங்க. 10 மடங்கு தங்கம் அதிகமா இருக்கு. ஸோ இப்படியாக எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 மடங்கு அதிகம் பண்ணி உன் கையில குடுக்குறேன்னு" சொல்லிட்டு குடுத்தானாம். இப்படியாக தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை தனக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதை அதிகம் செய்து, அத திருப்பி குடுக்கக்கூடிய பாரத்த அவன் பார்த்துக்கிட்டானாம். நம்மகிட்ட எல்லார்கிட்டயும் இந்த பாரம் இருக்கு. பகவான் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கும் இந்த உலகத்துல ஒரு குடும்பத்த குடுத்திருக்காரு, வீட்ட குடுத்திருக்காரு, நமக்கும் கொஞ்சம் செல்வத்த குடுத்திருக்காரு, ஒரு கார குடுத்திருக்காரு, பேங்க் பேலன்ஸ் குடுத்திருக்காரு. இதெல்லாம் என்ன தெரியுமா? ராமர் பரதனுக்கு குடுத்த சொத்து போல. நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இது எல்லாத்தையும் அதிகம் செய்து ராமருக்கே திருப்பி குடுக்கணும். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அப்பா! கிருஷ்ணர் குடுத்துட்டாரு, ராமர் குடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கிடைச்ச உடனே ஒரு போடுறா டூர்ன்னு சொல்லிட்டு நம்ம டூருக்கு கிளம்பிருவோம். நம்ம என்னைக்காவது பணம் கிடைச்சது, ஏதாவது நம்மளுக்கு பெரிய லாபம் வந்தது அப்படின்னா, கிருஷ்ணருக்கு நம்ம தானம் குடுக்கலாம். இல்ல கோயிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் வருமா? அந்த மாரி வரவே வராது. நஷ்டம் வந்தா உடனே கிருஷ்ணர்கிட்ட ஓடி வரும். "கிருஷ்ணா, நஷ்டம் வந்துருச்சே, கஷ்டம் வந்துருச்சே, காப்பாத்து" அப்படின்னு சொல்லி ஓடி வரும். சந்தோஷம் வந்தா உடனே கடைக்கு போய் நகை வாங்க போயிடுறோம், பட்டு சேலை வாங்க போயிடுறோம். இல்லன்னா எங்கேயாவது ஊருக்கு நம்ம ஜாலிஸ்டா போயிடுறோம். ஸோ அந்த மாரி இல்லாம நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, பகவான் குடுத்த சொத்தை அவர்கிட்ட திரும்ப உபயோகப்படுத்தணும் இல்லையா? அதான் பரதன் அப்படின்ற பேர் சொல்றார். சரி, சத்ருக்னன்னா யாரு? சத்ருவை வென்றவன் சொல்லி சொல்றார். என்ன சத்ருவ வென்றுட்டான் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் லக்ஷ்மணனாவது என்ன பண்ணான்? ராமருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தான். பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தான். ஆனா சத்ருகன் என்ன தெரியுமா பண்ணான்? நான் பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு அகங்காரத்தை கூட விட்டுட்டு, நான் பக்தனுக்கு சேவை பண்ணா போதும்னு நினைச்சிட்டு இருந்தானாம். ம். ஏன்னா நான் நேரா பகவானுக்கு தான் சேவை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது அகங்காரம். நான் பகவானுக்கு சேவை பண்றேன். நான் அவ்வளவு தகுதி உடையவன். நான் பகவானுக்கு தான் சேவை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையில நமக்கு பகவானுக்கு சேவை பண்றதுக்கு தகுதியே கிடையாது. நாம் யாருக்கு சேவை பண்ணலாம்? பக்தனுக்கு சேவை பண்ணலாம். பகவானுடைய பக்தனுக்கு வேணா சேவை பண்ணலாம். அப்படி பரதனுக்கு வந்து என்ன பண்றான்? சத்ருகன் சேவை பண்ணிட்டு இருக்கான். அப்படி தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாகிய அகங்காரத்தை விட்டு என்ன பண்றான்? அங்க பக்தனுக்கு சேவை பண்ணதுனால அவன் சத்ருக்னன் அப்படின்னு பேர் வாங்கினான். சரி, நம்ம வந்து ராமாயணத்துல போக ஆரம்பிச்சிட்டோம். இப்படியாக ராமருடைய பெயரை பத்தி சொல்றாங்க. ஷம் ஷம்புகு அப்படின்னு பேர் சொல்றாங்க. சரி, ஷம்புகு அப்படின்ற பேரை பார்த்தோம். ஷம்பு அப்படின்னா எல்லாருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவன் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம். ஆஹ் ஸ்ரீரங்கத்துல பிள்ளை உறங்காவல்லி அப்படின்ட்டு ஒரு ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரங்கநாதரை வந்து இரவு முழுவதும் உறங்காம காவல் காத்துட்டு இருப்பாராம். அதனால அவருக்கு பேர் உறங்காவல்லி அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. அவருக்கு பொன்னாச்சியார் அப்படின்ட்டு ஒரு மனைவி, ரொம்ப அழகான மனைவி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பொன்னாச்சியார் நடந்து வரும்போது அந்த மனைவி முன்னாடியே நடந்து வருவாரு. கொடைய பிடிச்சு நடந்து வருவார். அந்த மனைவியுடைய கண்கள்ல சூரிய ஒளி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்து போவாராம். இத பார்த்துட்டு வந்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவன ஏளனம் பேசுறாங்க. "என்னடா ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படி நீ வந்து கொடை பிடிச்சுட்டு போறீங்க? உனக்கு வெட்கமா இல்லையான்னு?" சொல்லி சிரிப்பாங்க. அப்ப ராமானுஜர கூப்பிட்டு கேட்பாரு, "என்னப்பா விஷயம்? நீ ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து இப்படி கொடைய பிடிச்சுட்டு போற?" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல சுவாமி, என்னுடைய மனைவியினுடைய கண்கள் அவ்வளவு அழகா இருக்கு. என்னால அந்த கண்கள பார்க்கிறத நிறுத்தவே முடியல. அதேபோல அந்த கண்கள் கருப்பாயிடுமோன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், கொடை பிடிச்சுட்டே போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்பதான் ராமானுஜர் சொன்னாரு, "இத விட ஒரு அழகான கண்ண நான் உனக்கு காட்டுறேன். அத பார்த்தா நீ அத பார்த்தா இந்த கண்ண விட்டுறியா?" அப்படின்னு கேட்கிறார். "நான் விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த ராமானுஜர், உடனே அவன கிடுகிடுன்ட்டு
ரங்கநாதருக்குள்ளார கூட்டிட்டு போறார், கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறார். கரியாவாகி புடை படர்ந்து மிளிர்ந்த செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய் திருக்கண்களை காட்டி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, சுவாமியுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த அழகான கண்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். பார்த்த உடனே சரணாகதி பண்ணிட்டார். இதை விட ஒரு அழகான திருக்கண்கள் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், உடனே ராமானுஜர் கிட்ட சரணாகதி பண்ணிட்டார். அவரும் தன்னுடைய மனைவியும் சேர்ந்து ராமானுஜருக்கு அடிமையிட்டாங்க, அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ராமானுஜர் என்ன பண்ணுவார், என்னைக்குமே இந்த பிள்ளை உறங்காவல்லி தாயார், இந்த பிள்ளை உறங்காவல்லி மேல ரொம்ப அன்போடு இருப்பார், ரொம்ப பரிவோடு இருப்பார். இதை மற்ற சிஷ்யர்களாம் ஏத்துக்க முடியல. என்ன ஒரு கிரகஸ்தன் அவன் மேலே இவ்வளவு பரிவு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராமானுஜர் சொல்லுவார், 2 சிஷ்யனை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீ என்ன பண்ணு, இங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகளுடைய துணியெல்லாம் போய் கிழிச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் போய் கிழிச்சிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சன்னியாசிகள் எல்லாம் பயங்கரமா அடிச்சுப்பாங்க. ஐயோ எங்க துணியெல்லாம் கிழிச்சு போச்சு, யார் கிழிச்சது யார் கிழிச்சதுன்னு வந்து அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து அவங்களை சமாதானப்படுத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, ராமானுஜர் மறுபடியும் அந்த 2 சிஷ்யரை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, இந்த உறங்காவல்லி வீட்டுக்கு போ, பொன்னாச்சியார் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க நகையெல்லாம் திருடிட்டு வான்னு சொல்லி சொல்லுவார். 2 பேரும் போவாங்க. பொன்னாச்சியார் ஒரு பக்கம் படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு பக்கமா இருக்கக்கூடிய காதுல போட்டு இருக்கிறது, வளையல் போட்டு இருக்கிறது, கால் செயின் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் எடுக்கலாம் நினைக்கும் போது அந்த நம்ம திரும்பி படுப்பாங்க. திரும்பி படுத்த உடனே ஐயோ எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து இவங்க ஓடி போயிடுவாங்க. ஓடி போனோடனே அதுக்கப்புறம் உறங்காவலி வருவாரு. வந்த உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்தாங்க, என்ன கஷ்டமோ தெரியல, அவங்க ஆசிரமத்துல நகை எடுக்க வந்தாங்க, ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் எடுக்காம போயிட்டாங்க, நான் திரும்பி படுத்த உடனே அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே ரொம்ப வருத்தப்பட்டு அவர் திட்டுவானா, நீ ஏன் திரும்பி படுத்த, கட்ட மாதிரி இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை திரும்பி போட்டு உங்ககிட்ட வந்து என்ன எடுத்துட்டு போயிருப்பாங்க, நகை எடுத்துட்டு போயிருப்பாங்க, இல்ல நீ அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டாரு. திட்டிட்டு ராமானுஜர் கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து சொல்றாரு, என்னுடைய மனைவி தப்பு பண்ணிட்டா, அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஏதாவது தண்டனை கொடுங்க, இந்த நகையை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்பதான் ராமானுஜர் சொல்றாரு, நீங்க என்னமோ சொன்னீங்களேப்பா கிரகஸ்தன் கிரகஸ்தன் சொல்லிட்டு, அந்த கிரகஸ்தனுக்கு எவ்வளவு பற்றின்மை இருக்கு பாருங்க. நீங்கெல்லாம் ஏதோ வேஷ்டி கிழிஞ்சதுக்கு சண்டை போட்டு இருந்தீங்க, அவங்க வீட்டுல நகையே போனாலும் என்ன பண்ணலாம், அவங்க சண்டை போடாம கொண்டு வந்து பகவானுடைய சேவையில வந்து கொடுக்க வராங்க. இது இல்லையாடா வந்து ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொன்ன எல்லாரும் ஆச்சரியமா கேட்கிறாங்களா, எப்படி ஒருத்தனுக்கு இவ்வளவு பற்று வரும் பகவான் மேலேயும் பக்தன் மேலேயும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் அவர் சொல்றாரு, ஏன்னா பகவான் சம்பு இல்லையா, எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் அந்த பகவானுடைய குணங்கள்ல வந்து ஈடுபட்டாங்க, குருவனுடைய கடாட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆன்மீக ஆனந்தத்தை அவங்களும் உணர முடியும். அந்த ஆன்மீக ஆனந்தம் வந்துடுச்சு அப்படின்னா மற்ற ஆனந்தங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. அதனால அவங்க பேரு சம்புகு அப்படின்ற விளக்கத்தை அங்க ராமானுஜர் கொடுப்பார். இப்படியாக சம்புகு அப்படின்னு நாமத்தை பத்தி சொல்றார். ஓகே, இன்னும் ஒரு நாமத்தை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஆதித்யா பகவானுக்கு பேர். ஆதித்ய அப்படின்னா சூரியன் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. சூரிய மண்டல மத்தியவர்த்தே நாராயணஹ ஏஷோ ஏஷ அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்டியதே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. அந்த ஆதித்யனாகவே பகவான் இருக்கார் அப்படின்னு ஒரு சில இடம் சொல்லுது. அந்த ஆதித்யனுக்கு மத்தியவர்த்தியாக, அந்த ஆதித்யனுக்கு மத்தியில சூரியனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தேவனாகவும் பகவான சொல்றாங்க, ஆதித்யா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் ஆதித்யன். 12 ஆதித்யர்கள் நான் ஒருத்தன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. அதே போல ஆதித்யன் அப்படின்னா நான் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உயிரை கொடுத்து பிராணனை கொடுக்கக்கூடியவனா இருக்குன்னு சொல்லி சொல்றார். சூரியன் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே செயல்படாது. சூரியன் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தட்பவெட்ப நிலை சரியா இருக்கு, காற்று சரியா வந்துட்டு இருக்கு, செடி கொடிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம உணவு சாப்பிட முடியுது, நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்குது, எல்லா உயிரினங்களும் ஜீவிச்சு இருக்க முடியுது. சூரியன் வரல அப்படின்னா அந்த இடமே நரகமா மாறி போயிடும். சோ அப்படியாக ஆதித்யனாக இருந்து எல்லா ஜீவ ஆத்மாக்களையும் பராமரிப்பதனால அவனுக்கு பேரு ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு, மஹிம் தேவிம் விஷ்ணு பத்னிம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யனை பற்றி சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. அந்த ஆதித்யனே பகவான் தான், அந்த சூரியனே பகவான் தான் அப்படின்ற விஷயத்தையும் என்ன பண்றாரு உங்களுக்கு காட்டுறார். திரௌபதி கூட ஒரு முறை வனவாசத்துல இருக்கும் பொழுது அங்க வந்து மத்திய தேசத்துல
இதான் அஜ்ஞாதவாசம் இருக்காங்க. ஸோ அந்த அஜ்ஞாதவாசம் இருக்கும்போது, திரௌபதிய வந்து கீச்சகன் அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணுவான், ரொம்ப தொந்தரவு குடுத்துட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன பண்றான், இரவு கூப்பிட்டு அந்த கீச்சகன் வந்து திரௌபதி கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது, திரௌபதி அங்கருந்து தப்பிச்சு ஓடி வந்து, "ஆதித்யா" சொல்லி சத்தம் போட்டே வருவா. ஏன்னா, அவளுக்கு ஞாபகம் இருக்கு, ராஜசூய யஜ்ஞம் நடக்கும்போது வியாசர் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக, அந்த சூரிய மண்டல நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொன்னிற மேனியோடு இருக்கக்கூடிய நாராயணனே இந்த கிருஷ்ணரா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். அது ஞாபகம் வந்ததாம். அந்த ஆதித்யன் அப்படின்னு அந்த பேர் ஞாபகம் வந்ததாம் அந்த திரௌபதிக்கு. அப்ப என்ன பண்றா அவ? ஆதித்யான்னு சொல்லி கூப்பிட்டு கத்திக்கிட்டே ஓடி வரா. சொன்ன உடனே பகவானுக்கு அதுக்கு கேட்டுடுச்சு. துவாரகையில இருக்கக்கூடிய பகவானுக்கு கேட்டுடுது. கேட்ட உடனே கீச்சகனுடைய கால வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கொஞ்சம் திருப்பி விட்டார். அப்ப என்ன பண்றான்? டப்புன்னு கீழ விழுந்துட்டான். விழுந்த உடனே திரௌபதி ஓட்டம் பிடிச்சு ஓடியே போயிட்டா. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். பீமன் வந்து எப்படி அந்த கீச்சகனை கொன்னான்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த இடத்துல மகாபாரதத்தில் சொல்லப்படுது ஆதித்ய சப்தம் அங்க உபயோகப்படுத்தப்படுது. திரௌபதி கூட என்ன பண்றா? அந்த ஆதித்ய சப்தத்தை உதாகரித்து தான் அங்க தன்னை காப்பாத்திக்கிட்டா அப்படின்ற அந்த ஒரு உதாரணம் சொல்லப்படுது. இப்படியாக பகவான் வந்து சூரியனோடுக்கு நடுவுல இருக்கார். சூரிய தேவனா இருக்காரு. ஆதித்யர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடியவனா இருக்காரு. நமக்கும் எப்ப பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரத்யட்சமான தெய்வம் சூரியன் தான். இல்ல வாயு தான் இல்லையா? நம்ம இந்த 2 தெய்வத்தையும் கூப்பிடலாம் எப்பயுமே உதவிக்கு. ராமர் கூப்பிட்டார். ராமருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. சீதை தொலைஞ்சிட்டா. சீதை தொலைஞ்சிட்டான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு? உடனே தேவர்கள பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டார். நான் தர்மம், தர்மம், தர்மம்னே வாழ்ந்துட்டு இருந்தேனே! அந்த தர்மம் என்ன பாதுகாக்கல. என்னுடைய மனைவி தூக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு அந்த தர்மம் தான் பதில் சொல்லணும். உங்க தேவர்கள் தான் பதில் சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள கேட்கிறார். 2 தேவதைய தான் கேட்கிறார். சூரியன் கிட்ட கேட்கிறாரு. வாயு கிட்ட கேட்கிறார். எங்க சீதைன்னு கேட்கிறார். அந்த சூரியனையும் வாயுவும் அப்ப பதில் சொல்லல. அதுக்கப்புறம் பதில் சொன்னாங்க. யாரா பதில் சொன்னாங்க? சூரியனாக சுக்ரீவனும், வாயுவாக அனுமானும் வந்து என்ன பண்ணாங்க? ராமருக்கு பதில சொல்லி உதவி செஞ்சாங்க. ஸோ இப்படியாக தான் நாம் பார்க்கிறோம். அந்த ஆதித்யஹா அப்படின்ற சப்தத்தை நாம் பார்க்க முடியும். ஸோ இப்படியா நாம என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு 3 நாமங்கள நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. இப்ப யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். நெறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா இதெல்லாம் வந்து கதைக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணாதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. கொஸ்டின்ஸ் இருக்கவங்க மட்டும் இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே சொல்லுங்கம்மா கிருஷ்ணா கேக்குது. குருஜி. கேக்குதும்மா. குருஜி, அவங்களோட இதெல்லாம் பார்த்தேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். கொஸ்டின் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். நமகாங்கிறதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தேன். நேத்திக்கு தான் அது பார்த்தேன் நான். அதே மாதிரி மதுரை வரச்சே உங்களை நேரா பார்க்கலாமா? கண்டிப்பா. மதுரைக்கு வந்தீங்கன்னா கோயில்ல தான் இருப்பேன் நானு. நான் சண்டே மேக்ஸிமம் கோயில்ல இருப்பேன். சண்டே காலைல கிளாஸ் குடுப்பேன். சாட்டர்டேவும் வந்தீங்கன்னா சாட்டர்டேவும் கிளாஸ் இருக்கும். மற்ற நாள்லாம் நான் நெக்ஸ்ட் வேற எங்கேயாவது பிளான் பண்ணிட்டு இருப்பேன். வேற எங்கேயாவது டிராவலிங்ல இருப்பேன். ஓகே. நான் மெசேஜ் போட்டோ ஃபோன் பண்ணிட்டோ தான் வருவேன். நான் திருச்சி வாங்க. வரும்போது நான் உங்களை பார்க்கறதுக்காகவே வரலான்னு இருக்கேன். சில விஷயங்கள் நேரா கேட்கணும் அப்படிங்கிறதுனால ஒண்ணு. 2வது எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ பெருமாள் படம், பெருமாளோட ரூம் வந்து நான் எல்லா பெருமாளும் வச்சிருக்கேன். ம். சாலகிராமம் வச்சிருக்கேன், ருத்ராட்சம் எல்லாம் வச்சு பூஜை பண்றேன். பட் அந்த ம். கிருஷ்ணர் இது வந்து எனக்கு எங்க அம்மா கொடுத்தது. எனக்கு சின்ன குழந்தையில இருந்து எனக்கு கிருஷ்ணர் எழுந்தோன்னே கிருஷ்ணரை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலை பார்ப்பேன். அது பட் இந்த அளவுக்கு பக்தியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் என்ன அவர் கூட்டுன்ட்டாரு. அதனால இப்ப நான் இதுல சத்சங்கத்திலே சேர்ந்துன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இப்ப அந்த ம். கிருஷ்ணர் படத்துல எனக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கறச்சே எனக்கு கிருஷ்ணர் படம் வேணும்னு கேட்டார். சோ யசோதாவும் கிருஷ்ணரும் இருக்கிற அந்த எல்லா ராட்லயும் இருக்கும். அது கொஞ்சம் பெருசா அது வாங்கி கொடுத்தா என் மாட்டு பொண்ணு. அத வந்து நான் இப்ப வந்து பெருமாள் ரூம்ல வச்சிருக்கேன். பட் யசோதாவோட வைக்கிறத வந்து வைக்கலாமா? ஏன்னா மனுஷால் படத்தை வந்து அதுல வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் தனியா வச்சுட்டு இருக்கேன். எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க மாமனார், எங்க ஆத்துக்கார் எல்லாத்தையுமே. இப்ப இது ம். மாதிரி இது இன்னைக்கு எனக்கு வந்த டவுட் உங்களோட பேசச்சு. அவ ம். யசோதாங்கிறது வந்து பெருமாளோட வைக்கலாமா? அது மட்டும் தான் என்னோட கொஸ்டின். ஓகே. இப்ப கிருஷ்ணா அப்படின்னாவே கிருஷ்ணர் தனியானவர் கிடையாது. கிருஷ்ணர், யசோதை, நந்த மகாராஜன், கிருஷ்ணருடைய சரி, புல்லாங்குழல், கிருஷ்ணருடைய மாடு எல்லாமே சரி, வழிபட தகுந்ததுதான். அதனால சரி. ஓகே. யசோதைய கிருஷ்ணரே வழிபடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சரி. யசோதைய வச்சு ஆ, வழிபடுறதுல தப்பே கிடையாது. இன்னும் ஆ, சொல்லப்போனோம் அப்படின்னா, நாம் கிருஷ்ணரை வழிபடுவதை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது,
நாம் ம். யசோதையை தான் வழிபட ஆரம்பிப்போம். ஏன்னா, நாம் யசோதைக்கு வழிபட்டோம்னா, யசோதை நம்ம மூலியமா என்ன பண்ணுவா? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவா. நாம் கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை பண்ண முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரை ஒரு குழந்தையை போல சேவை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா ம். ஆமா, கிருஷ்ணருக்கு அம்மா ஆல்ரெடி இருக்காங்களே! யசோதா தான் ஆமா. இருக்காளே! அப்ப நம்ம என்ன ம். தெரியுமா பண்ணணும்? நான் ம். யசோதையினுடைய ஸ்தானத்த எடுத்துக்க போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் யசோதைக்கு சேவை பண்ண போறேன். அந்த யசோதை கிருஷ்ணருக்கு சேவை பண்றா. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் இப்படியாக கிருஷ்ணனுடைய குழந்தையா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். அதனால பக்தருக்கு சேவை பண்றது, பக்தரை வழிபடுவது, பகவானை வழிபடுறத காட்டிலும் இன்னும் சக்தி வாய்ந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல நான் மேல போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ம். நான் வந்து வேண்டிக்கிறது இல்ல. இதுல சொல்றது என்னன்னா, கிருஷ்ணர் நீ போய் நின்னாலே உனக்கு செய்வார். உனக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கலாம் சொன்னதுனால, இப்பலாம் நான் வந்து ப்ரே பண்றதெல்லாம் ரொம்ப பண்றது இல்ல. எனக்கு ம். எல்லாருக்கும் என்ன நல்லதோ அத செய் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இப்போ ஒரு எனக்கு உடம்பு புல்லரிக்கிறது நிஜமாவே. ஒரு 10 டேஸா நான் வந்து யசோதாவ தான் ப்ரே பண்றேன். எதா இருந்தாலும் யசோதா கிட்ட போய் நின்னு கொஞ்ச நாழி அப்படியே மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறது. அப்படியே நிப்பேன். அப்புறம் வந்துடுவேன். எனக்கு அந்த ஒரு ஒரு அன்னைக்கு ஈவினிங்குள்ளயுமே எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து செட்டில் ஆன மாரி எனக்கு ஒண்ணு ம். காமிக்கும். சோ ம்ஹ்ம். அந்த டவுட் ஆனா எங்க ஆத்துல எல்லாரும் சொல்றது வந்து தனியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா. பட் இத சொல்லல. சொல்லுவாளா எனக்கு டவுட்டு. கிருஷ்ணரோட ம். அம்மாங்கும்போது கிருஷ்ணரே அம்மாவ சேவிக்கிறச்சே நம்ம ஏன் சேவிக்க கூடாதுங்கிற இந்த நீங்க சொன்ன ம். பாயிண்ட்ஸ் ம். அத்தனையும் என் மைண்ட்ல அது எப்படி வந்ததுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அத ப்ரே பண்றேன். சோ அந்த டவுட்ட தான் கேட்டுண்டேன். அது கரெக்ட்ன்னு சொன்னோனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட ப்ரோகிராம்ஸ் ம். எல்லாமே பார்க்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது பார்க்கறச்சே ம். எனக்கு வந்து ஒண்ணு தோன்றது. ம்ஹ்ம். எனக்கு இப்படியே வந்துரலாம். நம்ம இப்படியே கிருஷ்ணர்ன்னு போயிடலாம் அப்படின்னு தோன்றது. ஒன்லி லேடிங்கிறதுனால நெறைய யோசிக்கிறேன். ஐ அம் 62 இயர்ஸ் ஓல்ட். எனக்கு ம்ஹ்ஹ்ம். ரிட்டயர்ட் கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப் நானு. எனக்கு ஐ அம் கெட்டிங் பென்ஷன். எனக்கு மை ஓன் ஹவுஸ். எனக்கு எந்த இதெல்லாமும் இல்ல. எனக்கு இப்ப என்ன ம்ஹ்ம். தோன்றதுன்னா, எனக்கு எதுவுமே வேணாம். ம். கிருஷ்ணான்னு நம்ம ஏதாவது இது நேத்திக்கெல்லாம் நான் நெனச்சேன் பிருந்தாவன் போயிடலாமா? அங்க ம். போயிடலாம். அப்படி தோன்றது. அது தப்பான்னு எனக்கு தெரியல அது குருஜி. அதனால தான் உங்கள்ட்ட நம்ப இப்ப நான் சொல்றேன். நம்ம எங்கேயும் போலாம் தாங்க. பட் எங்க போனாலும் நம்ம மறுபடியும் என்னதான் பண்ண போறோம்? கிருஷ்ணருக்கு சேவை தான் பண்ண போறோம். அதனால என்ன பண்ணலாம்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு, இப்ப நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ, உங்க சொந்தக்கார குழந்தைகளுக்கோ, நாங்க என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்த நீங்க சொல்லிக் குடுக்கலாம். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துருச்சு சொல்லிக் குடுக்குறதுக்கு. எல்லாமே ஆன்லைன்ல வந்துடுச்சு. அதனால நீங்க ம், நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 10 குழந்தை, 20 குழந்தைய கூப்ட்டு ம். அவங்களுக்கு கிருஷ்ணருடைய கதைய சொல்லிக் குடுக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய விளக்கத்த சொல்லிக் குடுக்கலாம். இதுவே பெரிய நிச்சயம். சேவை தான். இது செஞ்சா நீங்க ஆனந்தமா இருக்க முடியும். ஏன்னா விருந்தாவனத்துக்கு போனாலும் நம்ம இதான் பண்ண போறோம். இல்லையா? எங்க போனாலும் நமக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளுக்கு சேவை தான் முக்கியம். அதனால சேவை இருந்துச்சுன்னா, நீங்க எங்க இருந்தாலும் ஆனந்தமா இருக்க முடியும். அத நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அப்பப்ப கோயிலுக்கு நன்றி வந்துட்டு போங்க. நன்றி குருஜி. நான் இங்க தேங்க் யூ. போறேன். பெரம்பூர் இஸ்கான் போயிட்டு வந்தேன். நன்றி குருஜி. நன்றி ஓகே. குருஜி. ஓகேம்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இன்னும் ஒரு கொஸ்டின் ஹரே தான். கிருஷ்ணா. ஏன்னா அடுத்த கிளாஸ் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. அந்த இது வந்து எனக்கு மகன் கேட்ட ஒரு கேள்வி. ம்ஹ்ம். அந்த கிருஷ்ணரோட இருக்கக்குள்ள மக்கள் வாழ்ந்தாங்க. ராமரோ இருக்கக்குள்ளயும் மக்கள் வாழ்ந்தாங்க. இப்ப இந்த ம். கலியுகத்திலயும் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ம்ஹ்ம். ஓகே. வெரி குட். கிருஷ்ணர் இருந்த காலத்துல மக்களும் வாழ்ந்திருக்காங்க. ராமர் இருந்த காலத்திலயும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஏன் கிருஷ்ணர் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்கிறார்? அதனால தான் கிருஷ்ணர் வந்து இந்த கலியுகத்துல பகவானுடைய நாம ரூபத்துல வந்து இறங்கியிருக்கார். அதேபோல பாகவத ரூபத்துல வந்து இறங்கியிருக்கார். ஸோ நாம் கிருஷ்ணருடைய பேர சொன்னோம் அப்படின்னா, நம்ம கிருஷ்ணரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு அப்படின்றவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி போனார். ஸோ அதனால நம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். ஆழ்வார்களே நெறைய பேர் கிருஷ்ணர பார்க்கவே இல்ல. இல்லையா? அவ்வளவு பெரிய பக்தர்கள் என்ன பண்ண முடியல அவங்களே? கிருஷ்ணருடைய அவதாரம் பண்ணக்கூடிய சமயத்துல அவங்க பிறக்கல. அதுக்காக அவங்க நம்ம கிருஷ்ணர பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கல. பகவானுடைய நாமத்திற்கும், பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய விக்கிரக ரூபத்துக்கும், பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவத புராணத்துக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது. அதனால கிருஷ்ணரோட வாழ்றது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கிருஷ்ணருடைய குணங்களை அனுபவிப்பது தான் கிருஷ்ணரோட வாழ்றது. கிருஷ்ணருக்கு சேவை பண்றது தான் கிருஷ்ணரோட வாழ்றது அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணரோட வாழ்ந்த காலத்துல நெறைய பேர் கிருஷ்ணர புரிஞ்சுக்கவே இல்ல. அதான் துரதிர்ஷ்டமான விஷயம். நான் இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன். மக்கள் கிருஷ்ணரோட வாழ்ந்த காலத்திலேயே இவர் தான் கிருஷ்ணர், இவர் ஸ்வயம் பகவான் புரிஞ்சுக்காம அவர சாதாரண மனுஷனா எடுத்துக்கிட்டாங்க. இதுவே இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க? கிருஷ்ணருடைய குணத்தை புரிஞ்சுகிட்டு அவர வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால கிருஷ்ணர் எப்பயும் இருந்துட்டு தான் இருக்காரு. நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்காரு. நாம் உணர்ந்தா போதும் அது. உணர்ந்தா நாமளும் என்ன பண்ணலாம்? கிருஷ்ணரோட சேர்ந்து வாழலாம். கிருஷ்ணன் இந்த கலியுகத்துல வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. வந்தாருன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவோம். ஐயோ! கிருஷ்ணர பார்த்தோம் அப்படின்னா நம்மளால அனுபவிக்க முடியாது.
திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி போயிடும். அதனால என்ன பண்றது, கிருஷ்ணர் நம்ம கண்ணு மாட்டிலாம் வந்து தோன்றது கிடையாது. தோன்றாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நிராகரிக்க ஆரம்பிச்சிடும், கிருஷ்ணரை உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால அவர் என்ன பண்ணாரு, மறைஞ்சிருந்து நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு என்ன பண்றாரு, கிருஷ்ணர் மறைஞ்சிருந்தே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. எத்தனையோ பக்தர்கள் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணரோட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க, இந்த கலியுகத்தில் நம்முடைய சககாலத்தை வாழ்ந்திருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாட உதாரணத்தை பார்க்க முடியும். அதே போல் நிறைய பக்தருடைய உதாரணத்தை பார்க்க முடியும். அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை பார்த்தும் இருக்காங்க, கிருஷ்ணரோட இன்னும் வாழ்ந்துட்டு கிருஷ்ணரை உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால கிருஷ்ணரை உணர்றதா ரொம்ப முக்கியம். அவரை பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பையன்கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்க, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி பாருப்பா, அப்ப நீ கிருஷ்ணரோட வாழக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சியை நீ வந்து பெற முடியும். இல்லைன்னா ஸ்ரீமத் பாகவதம் படிச்சு பாரு, கிருஷ்ணரை உணர முடியும் அப்படிங்கிற நீங்க பதில் சொல்லலாம் அவனுக்கு. நன்றி குருஜி. நன்றி பிரபுஜி. ரொம்ப ஓகே, ஹரே நன்றி. கிருஷ்ணன், ஹரே கிருஷ்ணன். சரி, எல்லாருக்கும் நமஸ்காரம். மறுபடியும் நம்ம